தேமுதிக செயற்குழு கூட்டத்தில் அக்கட்சியின் பொதுச் செயலாளர் விஜயகாந்த் பங்கேற்றுள்ளார். அந்த காட்சிகளை பார்க்கலாம். இது தொடர்பான கூடுதல் தகவல்களை செய்தியாளர் லோகநாதன் சொல்ல கேட்கலாம். லோகநாதன், வணக்கம். மருத்துவமனையிலிருந்து சிகிச்சை பெற்று வந்த தேமுதிக தலைவர் விஜயகாந்த் அவர்கள் தற்பொழுது உடல்நலம் தேறி இந்த செயற்குழு கூட்டத்தில் பங்கேற்றிருக்கிறார். இந்த செயற்குழு கூட்டத்தின் என்னென்ன முடிவுகள் எடுக்கப்பட இருக்கின்றன? முழு விவரங்கள் என்ன லோகநாதன்? தேமுதிகவின் 18வது செயற்குழு மற்றும் பொதுக்குழு கூட்டம் சென்னையை அடுத்த திருவேற்காட்டில் ஒரு தனியார் மண்டபத்தில் நடைபெற்று வருகிறது. இந்த செயற்குழு மற்றும் பொதுக்குழுவில் 405 பேர் செயற்குழு உறுப்பினர்கள், அதே போன்று 162 பேர் கலந்து கொள்கிறார். பொதுக்குழு 405, செயற்குழு உறுப்பினர்கள் 162 கலந்து கொள்கிறார். இவர்கள் தவிர மாவட்ட செயலாளர்கள், நகர செயலாளர்கள், ஒன்றிய செயலாளர்கள் என மொத்தம் 2000க்கும் மேற்பட்டோர் இந்த இதுல கலந்துக்கிறாங்க. குறிப்பாக சொல்ல வேண்டும் என்றால், தேமுதிக நிறுவன தலைவர் விஜயகாந்த் மகன் இளைய பிரபாகரனுக்கு கட்சியில முக்கிய பொறுப்பு வழங்கப்பட இருக்கிறது என தகவல் வெளியாகிறது. அதே போன்று இவர் அடிப்படை உறுப்பினர் பதவி மட்டும்தான் வகித்து வந்தார். அதே போல தேமுதிகவுடைய பொருளாளராக இருந்த அவர்களுக்கும் அந்த கட்சியில பொறுப்பு வழங்கப்படுவதாக அதாவது தகவல் வெளியாகிருக்கு. குறிப்பாக இந்த 2009வது மக்களவைத் தேர்தலில் மிகப்பெரிய ஒரு வாக்கு வங்கி கிட்டத்தட்ட 10% வாக்கு வங்கிகளை பெற்ற கட்சி. அதே போன்று 11ல் 6.1% அந்த வாக்கு வங்கி சரிய தொடங்கியிருக்கு. தற்பொழுது 16 சட்டமன்ற தேர்தலில் 2.4% வாக்குகள் பெற்று கடைசியா 21 தேர்தலில் 0.43% தான் பெற்றிருந்தாங்க. இருந்தும் நிறுவனர் பொதுச் செயலாளராக இருக்கக்கூடிய விஜயகாந்த் அவர்கள் தற்பொழுது வந்திருக்கிறது கட்சியினருடைய பெரிய வரவேற்பை பெற்றிருக்கிறது. உடல்நிலை சரியில்லாத பல்வேறு தகவல்கள் தொடர்ந்து வெளியாகி கொண்ட நிலையில இந்த செயற்குழு மற்றும் பொதுக்குழுவிற்கு அவருடைய செயலாளர் இங்கு வந்திருக்கிறது. விஜயகாந்த் அவர்கள் வந்திருப்பது கட்சியினரிடையே மிகப்பெரிய ஒரு வரவேற்பு பெற்று தற்போது அமர்ந்திருக்கிறார். முக்கிய தீர்மானங்கள் எடுக்கின்றனர். அதே போன்று இந்த கட்சியில முக்கிய பொறுப்பு பிரேமலதா விஜயகாந்த் மற்றும் அவருடைய மகன் பிரபாகரன் அவர்களுக்கும் விஜய் பிரபாகரன் அவர்களுக்கும் வழங்க இருப்பது குறிப்பிட்டது. செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.